Welcome to Star Kitchen Samayal. Wish you happy new year to all my subscriber and viewers. Keep watching my channel. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ரொம்பவே ஜூஸியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஜூஸியான ரெசிபி. ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். இது வரைக்கும் நீங்கள் செய்திராத புதுமையான ஒரு டிஷ்ஷோடு தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வருஷத்தை ஆரம்பிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்யக்கூடியது பைனாப்பிள் வச்சு இந்த ரெசிபியை செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பைனாப்பிளை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு ஏலக்காய் துண்டு சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணிலாம் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரவை வச்சு செய்ய போகிறோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பைனாப்பிள் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக பைனாப்பிளில் கேசரி செய்வாங்க, பாயசம் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த நியூ இயருக்கு ஸ்நாக்ஸாக ஈவினிங்கில் கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லோருக்கும் செஞ்சு கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நார்மலாக நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய இட்லி மாவு பதத்துக்கு நல்லா வந்துடணும். ஏன்னா நீங்கள் அந்த அளவில் தான் தண்ணி சேர்த்திங்கன்னா நம்மளுடைய ரவை நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ரெசிபியை செய்ய ஆரம்பிப்போம். அப்போ தான் கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ரெசிபி நல்லா உப்பி நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்கும். இது கூட கலருக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷன் தான். தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஃப்ளேவருக்காக ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வரணும். இதுக்கு பாகுபதம்லாம் கிடையாது. நம்ம நார்மலாக குலோப் ஜாமுனுக்கெலாம் எப்படி சுகர் சிரப் ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி சுகர் நல்ல தண்ணியில் நல்லா கரைஞ்சி நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்தால் போதுமானது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் நம்மளுடைய மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆயிலில் பொரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன குழிக்கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதை எண்ணெயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ்லேயே வெந்துடும். இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த பைனாப்பிளோட ஜூஸ் சேர்த்து செய்கிறனால நல்லா ஒரு லைட் ஒரு புளிப்பு டேஸ்ட்டும் இருக்கும். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இதை நம்ம பொரிச்சிட்டு நம்ம சுகர் சிரப்பில் இதை ஆட் பண்ணி எடுப்போகிறோம். அதனால் நல்ல ஒரு ஸ்வீட்டான ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட டேஸ்ட்டே தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இன்னொரு சைடு நல்லா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இன்னொரு சைடும் நம்ம திருப்பி விட்டுக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் சுகர் சிரப்பில் இதை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சுகர் சிரப்பில் நம்ம ஆட் பண்ணும்போது சுகர் சிரப்பு ஒரு வேளை ஆறி இருந்தாலும் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. லைட்டாக சூடு இருக்கும்போது தான் சுகர் சிரப்பில் நம்ம இதை ஆட் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா சுகர் சிரப் இது நல்லா உறிஞ்சிக்கும். அப்போ தான் ரொம்ப ஜூஸியாக இருக்கும். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நீங்கள் இதை ஊற வைக்க தேவையில்லை. போட்ட உடனேவே நல்லா சுகர் சிரப்பை இது உறிஞ்சிக்கும். அதனால் உடனேவே இதை நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் இதை ஊற வைக்கலாம் தேவையில்லை. ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒரு 3 மினிட்ஸ் ஊறினா மட்டும் போதுமானது. அதே மாதிரி சூடாக இருக்கும்போதே சுகர் சிரப்பில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய எல்லா மாவையும் இதே மாதிரியே வந்து நம்ம ஆயிலில் பொரித்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா வந்து சுகர் சிரப்பில் ஒரு 3 நிமிஷம் வந்து ஊறினா போதுமானது. இதை வந்து நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு பைனாப்பிள் ரெசிபி வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்த்துருக்கோம். கண்டிப்பாக வந்து இந்த நியூ இயர்க்கு வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.